நோக்குதல் என்பது வேறு, பார்த்தல் என்பது வேறு. அதனால் தான் கம்பன் கூட அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். இதையே திட்டமிட்டு தன்னை ஈடுபடுத்துகிற எம்ஜிஆர் நினைத்து பாருங்கள், 1952 வரை தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்ளவில்லை. நமக்கு சாப்பாடு போடுகிறார்கள், அம்மா போடுகிறார்கள், என்ன வித்தியாசம்? எல்லோரும் எனக்கு என் வயிற்றில் உணவுகிறார்கள். அம்மா, நீதான் எனக்கும் உன் வயிற்றில் உணவு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. வாசிப்பில் இருக்கிறது வாழ்க்கை என்கிற தலைப்பில் உங்கள் மத்தியிலே ஒரு சில நிமிடங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் மேடையிலே வீட்டிருக்கின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய சாகித்ய அகாடமியுடைய விருதாளர்களை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் பெற்றிருக்கிற அந்த பரிசு என்பது பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அற்புதமான ஒரு ஆராய்ச்சி நூலுக்காக அவருக்கு இந்த பரிசு கிடைத்திருக்கிறது, விருது கிடைத்திருக்கிறது நினைக்கின்ற பொழுது, அதிலும் கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி.யை பற்றிய அந்த திருநெல்வேலி வ.உ.சி.யும் திருநெல்வேலி எழுச்சியும் என்கிற அந்த புத்தகத்திற்கு கிடைத்திருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வரலாறுகள் தான் நம்மை வழிநடத்தும் என்பதிலே இரண்டாவது கருத்தே இருக்க முடியாது. வரலாற்றிலிருந்து நாம் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் என்பார் பெர்னாட்ஷா. வரலாற்றிலிருந்து நாம் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் நாம் என்று சொல்லுவார். அப்படி வரலாறுகளை மறந்துவிடக்கூடாது என்றுதான் வ.உ.சி.யும் பாரதியும் என்று ஒரு புத்தகம், வ.உ.சி.யும் காந்தியும் என்று ஒரு புத்தகம், வாராது வந்த மாமை வ.உ.சி. என்று ஒரு புத்தகம், வ.உ.சி.யுடைய கடிதங்கள் என்று ஒரு புத்தகம், இப்படி வ.உ.சி.யை பற்றிய ஆய்வுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட வணக்கத்திற்குரிய ஐயா சரவணி அவர்களை உங்கள் சார்பிலே நான் இந்த நேரத்தில் மறுபடி பாராட்டி மகிழ்கிறேன். வாசிப்பு என்றால் நம்மை வழி நடத்துவது புத்தகங்களை வாசிப்பது மட்டுமல்ல, மனிதர்களை வாசித்தால் கூட அடுத்தவர்களிருந்து நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தும் என்பதுதான் உண்மை. அதுதான் முக்கியம். அதைத்தான் இப்படிப்பட்ட வரலாற்று நூல்களின் மூலம்தான் அதை நாம் பெற முடியும் என்பதில் இரண்டாவது சந்தேகம் இல்லை. அந்த வ.உ.சி.யுடைய புத்தகத்தை பார்க்கின்ற பொழுதே எனக்கு பல நினைவுகள் வந்தன. என்றால் வ.உ.சி. அவர்கள் மறைந்த 1936 மறைகிறார். அவர் மறைந்த மறுநாள் எந்த பத்திரிகையிலும் தலையங்கம் எழுதப்படவில்லை அவரை பற்றி. அதாவது 2 ஆயுள் தண்டனை பெற்ற ஒருவருக்கு எந்த பத்திரிகையும் அவர் மறைந்த மறுநாள் ஒரு தலையங்கம் கூட எழுதவில்லை. எங்குமே அதற்கான அனுதாப கூட்டங்கள் நடத்தப்படவில்லை என்று பதிவு செய்கிறார் தன்னுடைய எனது போராட்டம் என்கிற நூலில் ம.பொ.சி. 1936 மறைந்த அந்த வ.உ.சி.க்கு சத்தியமூர்த்தி பவனில் சிலை வைக்க வேண்டும் என்று போராடியவர் ம.பொ.சி. வ.உ.சி.யுடைய புகழை இன்று அவருக்கு விருது கிடைத்திருக்கிறது சாகித்ய அகாடமி. வ.உ.சி.யுடைய புகழை அந்த காலகட்டத்தில் வெளிக்கொண்டு வந்தவர்களில் ம.பொ.சி.க்கு ஒரு மிகப்பெரிய இடம். அதுதான் நான் பல கட்டங்களில் ம.பொ.சி.யை பார்த்து வேண்டியிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் பொழுது, அவருடைய தடங்களை பார்க்கும் பொழுது வேண்டியிருக்கிறேன். எந்த கல்லூரியும் சென்று அவர் படித்ததில்லை. ஆனால் தமிழுக்கு அவர் ஆற்றியிருக்கிற செய்திகள், கொடுத்திருக்கிற செய்திகள். இங்கே யார் மணிகண்டன் அவர்கள் ஒரு புத்தகத்தை 2 நாட்களுக்கு முன்பு புத்தக காட்சியை பார்த்தேன். யார் அந்த பேரை? இது ஒரு சின்ன புத்தகம். மெல்ல தமிழை சாகும் என்ற அந்த பேரை வைத்தான் என்றாரே பாரதி. அந்த பேரை யார் என்று ஒரு பெரிய ஆராய்ச்சி. ஆனால் அந்த காலகட்டத்தில் 1950களிலேயே ம.பொ.சி. அந்த பேரை யார் என்று தன்னுடைய செந்தூர் பத்திரிகையிலே எழுதுகிறார். ஒரு அரசியல் தலைவர். ஆனால் அரசியல் அது மட்டும் அல்லாமல் தமிழ் உடலோடு இந்த மண்ணிலே இயங்கியவர் ம.பொ.சி. என்று அந்த வரலாற்று புத்தகங்களை எல்லாம் வாசிக்கின்றது நமக்கு தெரிகிறது. அது மட்டுமல்ல, ம.பொ.சி.யுடைய வாழ்க்கையை பார்த்தாலே என்றால் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்மை வழிநடத்துகிறது. எந்த இடத்தில் நாம் இருந்தாலும் நாம் உணர்வோடு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர். நாம் இங்கு நிறைய பேசக்கூடாது. ஆனாலும் இன்று திடீரென்று தமிழ்தாய் வாழ்க்கை எதிர்க்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் தமிழ்தாய் வாழ்க்கை கீவாஜா அவர்கள் எதிர்த்த போது இல்லை இதுதான் சரியான தமிழ்
நல்வாழ்வு என்று அங்கும் பதிவு செய்தவர் மாப்போசி. டாக்டர் மூவா வரவேற்றார். அதே சமயம் மாப்போசியை வரவேற்பு கீவாஜாவுக்கு அவர் சொன்ன பதில் முக்கியமான பதில். அவர் எந்த இடத்திலும் அவர் திருத்தணியை மட்டும் அவருக்கு மீட்டுக் கொடுப்பதில்லை. இன்னும் தமிழுக்கு எங்கெங்கு சவால் விடப்பட்டதோ அந்த இடத்திலெல்லாம் சிறப்பு செல்வர் மாப்போசி இருந்தார். அந்த மாப்போசி தான் வ.உ.சியுடைய புகழை முதல்வராக வெளியே கொண்டு வருகிறார். அந்த சிலை நிறுவுவதற்கு அவர் பட்ட பாடு 1939 அந்த சிலையை நிறுவுகிறார். அந்த நேரத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சத்தியமூர்த்தி ஐயர் அவர்கள் அதற்கான பணம் காங்கிரஸ் கட்சி தராது என்று சொல்கிறார். பொதுமக்களிடம் வசூலித்து வ.உ.சி சிலையை நிறுவுகிறார். அன்பர்களே, என்ன ஆச்சரியம் தெரியுமா? எந்த இயக்கம் பணம் தரமாட்டேன் என்று சொன்னதோ அந்த வ.உ.சியினுடைய சிலை அங்கே வைக்கப்பட்ட சில நாட்களில் அங்கே நடந்த பொருட்காட்சி, ஒரு மிகப்பெரிய சுற்றுலா பொருட்காட்சி நடக்கிறது. அது தீ விபத்தில் எல்லாம் எரிந்துவிட்டன. ஏகப்பட்ட நஷ்டம். அன்றைய பத்திரிகை செய்தி 3 பாதிக்கப்படவில்லை. அந்த சத்தியமூர்த்தி பள்ளி வாசல் இந்த தேசிய கொடி பாதிக்கப்படவில்லை. அந்த சத்தியமூர்த்தி பவனி வாசலில் இந்த வ.உ.சி சிலை சேதமடையவில்லை. அது மட்டுமல்ல, சத்தியமூர்த்தி பவனில் உள்ளே இருந்த வ.உ.சி படமும் தீயிடமிருந்து தப்பிவிட்டது. இது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது என்று பத்திரிகை செய்தி என்று எனது போராட்டம் என்கிற நூலில் மாப்போசி பதிவு செய்கிறார். ஆக வருட பகவான் கூட தேசத்தை காத்த தியாகிகளுக்கு மரியாதை செய்வார் என்று தெரிகிறது. அப்படிப்பட்ட வ.உ.சியை பற்றி இவர் எழுதியிருக்கிற புத்தகம் மிக ஒரு அற்புதமானது. அதை அனைவரும் படித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட வாசிப்புகள் தான் நம்மை வழிநடத்தும். பாரதிய வித்யாபவனிலே மாப்போசி அவர்கள் 31 நாட்கள் சிலப்பதிகாரத்தை பற்றி சொற்பொழிவு படிக்க வேண்டும், 12 மாதங்கள் சொற்பொழிவு எழுப்பினார். மாதம் ஒரு கூட்டம் சிலப்பதிகாரத்தை பற்றி. ஒரு கூட்டத்தில் அவர் சொன்ன செய்தி வியப்பாக இருக்கிறது. எந்த கல்லூரியிலும் அவர் சென்று படிக்கவில்லை. ஆனால் சிலப்பதிகாரத்திற்கு ஏன் சிலப்பதிகாரம் என்று பெயர் வைத்தார் என்று மாப்போசி சொன்ன பேச்சு ஆச்சரியமாக இருக்கிறது. மாப்போசி கேட்கிறார், சிலப்பதிகாரத்திற்கு ஏன் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்று பெயர் வைத்தார்? மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். சொன்னார், சிலப்பதிகாரத்திற்கு ஏன் தெரியுமா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்று பெயர் வைத்தார்? அதற்கு கோவலன் கதை என்று வைத்திருக்கிறார், அல்லது கண்ணகி கதை என்று வைத்திருக்கிறார். ஏன் சிலப்பதிகாரம் என்று வைத்தார் என்று சொல்லிவிட்டு மாப்போசி சொன்னார், வால்மீகி ராமாயணத்தில் ஒரு காட்சி. சீதை மாயமானை கேட்கிறார், மானை கேட்கிறார் ராமனிடம். ராமன் மறுக்கிறார். அப்புறம் பார்க்கலாம் என்று சொல்கிறார், இல்லை எனக்கு மான் வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார் சீதை. மனைவி கேட்க மறுக்க முடியுமா? ராமன் மானை மறுக்கிறார். அது மாயமா இறக்கிறது, லட்சுமணா என்று கட்டிக்கொண்டு இறக்கிறது. உன் அண்ணனுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று தனக்கு காவல் இருந்த லட்சுமணனை விரட்டி அடிக்கிறார் சீதா. திரும்பி வருகிறார்கள் லட்சுமணனும் ராமனும். அங்கே சீதையை காணவில்லை. எனக்கு தெரிந்து மனைவியை காணவில்லை என்று கதறி அது ஒரே கணவன் ராமன் தான். மனைவி தொலைந்ததும் அவங்க அடுத்த அழுகையை வால்மீகி ராமாயணம் அப்படி பதிவு செய்கிறது. காணவில்லை. சுக்ரீவனிடம் போகிறார்கள். சுக்ரீவன் சொல்கிறான், நேற்று நான் கானகத்தின் வழியாக நடந்து வருகிற பொழுது வானத்தின் வழியாக ஒரு விமானம் சென்றது. அதிலிருந்து ஒரு பெண்ணுடைய அழுகுரல் கேட்டது. தான் அணிந்திருந்த அணிகலன்களை அந்த பெண் மேலே இருந்து கீழே எறிந்தாள். அந்த நகைகளை நான் வைத்திருக்கிறேன், இவை உங்கள் மனைவியின் நகைகளாக என்று பாருங்கள். ஒருவேளை இவை உங்கள் மனைவியின் நகைகளாக இருந்தால் உங்கள் மனைவி நேற்று கடத்தப்பட்டிருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளலாம். சுக்ரீவன் சொல்கிறார் ராமனிடம். ராமன் அதை வாங்கி ஒரு பெண் அணிவதை போல அந்த நகைகளை வரிசைப்படுத்துகிறார். வரிசைப்படுத்திவிட்டு ராமன் தன் பக்கத்தில் இருந்த தன் லட்சுமணனை பார்த்து, லட்சுமணா இவை உன் அந்நியாரின் நகைகளா என்று பார்த்து சொல் என்று லட்சுமணன் சொல்கிறார் ராமன். அப்பொழுது லட்சுமணன் சொன்னார், அண்ணா நான் என் அந்நியாரை தினமும் பணிந்து அந்நியாருடைய பாதங்களை வணங்கித்தான் எனக்கு பழக்கம். நான் ஒரு நாளும் என் அந்நியாருடைய திருமேனியை நிமிர்ந்து பார்த்ததே இல்லை. அதனால் என் அந்நியார் பாதங்களை அணிந்திருந்த சிறப்பு மட்டும்தான் எனக்கு தெரியும், மற்ற நகைகளை பற்றி எனக்கு தெரியாது என்று லட்சுமணன் சொல்கிறார். இந்த இடத்தில் நிறுத்திவிட்டு மாப்போசி சொன்னார், எப்படி சீதை ஒரு பத்தினி தெய்வமோ அப்படி கண்ணகி ஒரு பத்தினி தெய்வம். கண்ணகி காவியம் என்று பெயர் வைத்தால் அதை படிப்பவர்களுக்கு கண்ணகியுடைய முழு உருவமும் நினைவுக்கு வரும். அப்படி நினைவிற்கு வரக்கூடாது. கண்ணகியின் பாதங்கள் மட்டும்தான் நினைவிற்கு வர வேண்டும் என்றுதான் அதற்கு சிலப்பதிகாரம் என்று இளங்கோவடிகள் பெயர் வைத்தார் என்று மாப்போசி சொன்னார். நினைத்து பாருங்கள், ஒரு காவியத்திற்கு பெயர் வைக்கும் போது கூட எப்படி வைக்க வேண்டும் என்று என் போன்ற படைப்பாளிகளுக்கு இது சொல்லித் தருகிறது. இந்த வாசிப்பில் தான் இருக்கிறது ஒரு படைப்பாளியுடைய வாழ்க்கை என்பதுதான் முக்கியம்.
அதைத்தான் மாப்போசி சொன்னார். அதனால தான் மட்டுமல்ல, மாப்போசியின் மீது மிகுந்த மரியாதை கொண்டு எல்லோரும் அதே மாதிரி கவியரசர் கண்ணதாசன் ஒரு கவிதையை பாடினார். மானிடரை பாடி அவர் மாரியத்தில் ஏசுவதன் வாடிக்கையான பதிகம். மானிடரை பாடி அவர் மாரியத்தில் ஏசுவதன் வாடிக்கையான பதிகம். நான் இடறி வீழ்ந்த இடம் 4000, அதிலும் நான் போட்ட முட்கை பதியும். நான் இடறி வீழ்ந்த இடம் 4000, அதிலும் நான் போட்ட முட்கை பதியும். நடைபாதை வடிவமென நான் தூவி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம். செப்பரிய தமிழ்ஞான சிவைஞானம் சொன்ன மொழி சிந்தையிலே வைத்து விட்டேன். தேன் வாழும் மலர் கொண்டு திருமாலை கட்டி அதை திருவள்ளில் சாத்த மாட்டேன். திருமாலை கட்டி அதை தெருக்கல்லில் சாத்த மாட்டேன். இனி மனிதரை பாட மாட்டேன். ஏனென்றால் மாப்போசி அவர்கள் ஏன் எப்பொழுதும் மனிதரை பாடிக்கொண்டிருக்கிறார் என்று என்னை கேட்டார். இனி நான் மனிதர்களை பாட மாட்டேன் என்று கவியரசர் சொன்னார். அந்த சிலம்பு செல்வரின் மீது எவ்வளவு மரியாதை இருந்தால் நீங்கள் மனிதர்களை பாடாதீர்கள் என்று மாப்போசி சொன்னதை கேட்டு கவியரசர் இந்த முடிவில் வந்திருப்பார். நினைத்து பாருங்கள். அப்படி தமிழ் அறிந்தவர்களால் மதிக்கப்பட்டவர் மாப்போசி என்றால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற பொழுது எந்த பாதையிலே நாம் சொல்ல வேண்டும் என்று அது நமக்கு உணர்த்துகிறது. அதுதான் அப்படி வாசிக்கின்ற பொழுது நமக்கு அந்த செய்திகள், அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் நம்மை வழிநடத்துகின்றன. அது மட்டுமல்ல, நான் நினைக்கிறேன், வெறும் வாழ்க்கை வரலாற்றை மட்டுமல்ல, நீங்கள் ஒரு சாதாரணமாக இலக்கிய புத்தகத்தை வாசிக்கிறீர்கள். சமீபத்தில் அப்படி நான் வாசித்த ஒரு புத்தகம் விடை தேடு வினாக்கள் என்று செல்வகணபதி அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்திலே இந்த 2 செய்திகள் எனக்கு மிகவும் ஆச்சரியத்தை தருகின்றன. நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு குறள், குறிப்பறிதல் அதிகாரத்திலே 110வது குறளாக வருகிற யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி நல்லது. இது எல்லோருக்கும் தெரிந்த குறள். இந்த குறட்பாவிற்கு நீங்கள் யாருடைய முறையை எடுத்து பாருங்கள். பரிமேலழகர் உடைய துறையில் பட்டுக்கோட்டை பிரபாகர் முறை வரைக்கும் எடுத்து பாருங்கள். எல்லோரும் ஒரே பொருளைத்தான் எழுதியிருக்கிறார்கள். ஒரு ஆடவன் சொல்வதை போல, நான் அவளை பார்க்கின்ற பொழுது யார் நோக்குங்காலை இடம் நோக்கும், அவள் மண்ணை பார்க்கிறாள். நான் பார்க்காத போது அவள் என்னை பார்க்கிறாள். செல்வன் நம்மை ஒரு கேள்வி கேட்கிறார், நீதான் அவளை பார்க்கவில்லையே, பிறகு எப்படி உனக்கு அவள் உன்னை பார்க்கிறாள் என்று தெரியும்? தான் நோக்கி மெல்ல நகும். எப்படி நீ அவளை பார்க்கல, அப்ப உன்னைய பார்த்து எப்படி தெரியும்? சொன்னது வள்ளுவர் அல்லவா, அவர் எப்படி போய் சொல்லியிருப்பார். ஆனால் எல்லோரும் பொருள் இப்படித்தான் எழுதியிருக்கிறார்கள். ஒரு 10-15 உரையாற்றத்தை கூட நான் எடுத்து பார்த்தேன். எல்லோரும் ஒரே பொருள். நான் பார்க்கும்போது அவர் நிலத்தை பார்க்கிறார், நான் பார்க்காத போது அவர் என்ன பார்க்கிறார். நீ தான் பார்க்கிறேன் தான் கேள்வி. செல்வக்கல்வி பொருள் ஒரு எழுதுகிறார், ஒரு செய்தியை சொல்கிறார், புதிதாக இருக்கிறது. அவர் சொல்கிறார், நோக்குதல் என்பது வேறு, பார்த்தல் என்பது வேறு. நோக்குதல் என்றால் காமம் கலந்த பார்வைக்கு நோக்குதல், அல்லது ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிப்பிட்ட ஒன்றை மட்டும் நோக்குதல், அதற்கு பெயர் நோக்குதல். அதனால் தான் கம்பன் கூட அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிற்கிறோம், வெளியே போய் நிற்கிறோம். நம்ம கிண்டிக்கு போனோம், எல்லா பஸ்ஸையும் பார்ப்போம். வேலை செய்ய போற பஸ்ஸை பார்ப்போம், தாம்பரம் போற பஸ்ஸை பார்ப்போம். ஆனா கிண்டிக்கு எந்த பஸ் போகுதுன்னு நம்ம குறிப்பா பார்ப்போம். அப்படி பார்ப்பதற்கு பெயர் நோக்குதலாம். எல்லா பஸ்ஸையும் நம்ம பார்க்கணும்ல, அதுக்கு பேர் பார்க்கலாம். அதனால தான் வள்ளுவர் நோக்குதல் என்று சொன்னார் என்று சொல்றார். கம்பனும் அதனால் தான் அண்ணனும் நோக்கினார் அவனும் நோக்கினார். ராமனுக்கு சீதை மட்டுமே தெரிந்தால், சீதைக்கு ராமன் மட்டுமே தெரிந்தார். இந்த நோக்குதல் என்பது வேறு, இந்த இடத்தில் நோக்குதல் சரி என்று சொல்கிறார். அவங்க நோக்குறார், என்ன பொருள் எழுதுகிறார். அவ பார்த்துட்டு காமம் கலந்த பார்வை இவன் பார்க்கிறாள், அவர்களை தாங்க முடியாமல் நிலத்தை பார்க்கிறாள். அதற்கு பிறகு அவள் பார்க்கிறாள், இவன் சாதாரணமா பார்க்கிறான். அப்ப அவன் நினைக்கிறானா, நீ பார்க்கும் போது நான் கொடுக்கல, எப்படி இருந்து அந்த பார்வை இப்படித்தான் இருக்கும், நான் பார்க்கும் போதுதான் இருக்கும் என்று சொல்லி அவன் சிரித்தாள் என்று எழுதுகிறார். ஒரு சின்ன குறைப்பா, நான் 50 வருடங்களாக எனக்கு தெரியாத ஒரு பொருளை ஒரு புத்தகத்தில் சொல்லி தருகிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு குறையை சொல்கிறது. செய்நன்றி அறிஞரில் 11வது குறள், பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலில் தெரியும். எந்த உரையாசிரியருடைய பொருளை நீங்கள் எடுத்து பாருங்கள். எனக்கு சந்தேகம் வந்து இன்று கூட பரிமேலழகர் உரையை கூட எடுத்து பாருங்கள். எல்லோரும் ஒன்றுதான் எழுதியிருக்கிறார்கள். எதிர்பாராமல் செய்யக்கூடிய உதவி என்பது
கடலை விட பெரியது. எதிர்பாராமல் செய்யக்கூடிய உதவி, பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலில் பெரியது. ஆனால் பொருள் அப்படி அல்ல என்று கடலினுடைய அளவை வைத்து வள்ளுவர் சொல்லவில்லை. எல்லோரும் கடலை விட பெரியது, கடலை விட பெரியது எழுதுகிறார்கள். அந்த அளவை வைத்துத்தான் எழுதுகிறார்கள். சொல்கிறார் இல்லை. பிறகு என்ன, வீட்டிலே ஒரு பிச்சைக்காரன் வருகிறான். அம்மா அவருக்கு சோறு போடுறாங்க, ஒரு தோசை போடுறாங்க, தோசை கொடுக்குறாங்க. அந்த தோசையுடைய அளவுக்கு இந்த அம்மா கொடுக்கிற இந்த தோசை அந்த கடலை விட பெரியது. எப்படின்னா, அம்மா ஒருவருக்கு யாசகமாக கொடுக்கின்ற பொழுது இவன் நமக்கு நாளைக்கு பிச்சையிடுவான் என்றால் எதிர்பார்த்தால் செய்கிறார்? இல்லை. அம்மா பார்க்காமல் இந்த உதவியை செய்கிறார். கடல் அப்படி அல்ல. அது தன்னுடைய நீரை சூரியனுக்கு கொடுக்கிறது. ஆனால் இந்த நீர் இன்று ஆவியாக மேலே போய் நாளை மழையாக பொழிந்து நதியாக மாறி மறுபடியும் நம்மிடம்தானே வரும் என்று கடல் எதிர்பார்த்துத்தான் கொடுக்கிறதாம். இவ்வளவு பெரிய கடல் எதிர்பார்த்து கொடுக்கிறது. அதனால் அந்த கடலை விடவும் அம்மாவுடைய உதவி பெரியது, எதிர்பார்க்காமல் செய்த உதவி பெரியது என்று சொல்றோம். இவ்வளவு நானும் கடலை விட பெரியது, கடலை விட அகலத்தில் பெரியது, அளவில் பெரியது என்றுதான் நினைத்துக் கொள்கிறேன். இல்லை, உணர்வு என்று சொல்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட புத்தகங்களை புதிதாக வாசிக்கின்ற பொழுது நமக்கு செய்திகள் கிடைக்கும். அதுதான் முக்கியம். அதுதான் நம்மை வழிநடத்துகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு செய்தி நான் பல வேலைகளிலே பதிவு செய்திருக்கிறேன். ஒரே ஒரு புத்தகத்திலே தான் இந்த செய்தி இருக்கிறது. நாகிரெட்டியினுடைய மகன் திரு விஸ்வம் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். நாகிரெட்டியினுடைய மகன், தயாரிப்பாளர் நாகிரெட்டியினுடைய மகன், நாகிரெட்டி முதலாளி நாகிரெட்டி சில நிலைகள் என்று ஒரு புத்தகம். அதில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். 1969 அண்ணா மறைகிறார். அண்ணா மறைந்தவுடன் எம்ஜிஆருக்கு முதலமைச்சராக ஆகலாமா என்ற ஆசை வருகிறது. தவறில்லை, அதற்கு முற்றிலும் தகுதியானவர். எதையுமே திட்டமிட்டு தன்னை ஈடுபடுத்துகிற எம்ஜிஆர், நினைத்து பாருங்கள், 1952 வரை தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்ளவில்லை. 1952 அக்டோபர் மாதம் வெளியான பராசக்தி படம் மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது. அதற்கு பிறகு 1953 ஜனவரியில் தான் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேர்கிறார். இனிமே திமுகவில் நாம் சேர வேண்டும். ஏனென்றால் முதல் படத்திலேயே மிகப்பெரிய இடத்திற்கு சிவாஜி கணேசன் போய்விட்டார். கலைஞர் கருணாநிதியுடைய வசனம் சொல்கிறார். ஆக திமுகவுக்கு 53 வரைக்கும் அவர் சேரவில்லை, உறுப்பினராக சேர்கிறார். எதை திட்டமிட்டு செய்யணும் எம்ஜிஆர் என்று பதிவு செய்கிறார்கள். அந்த எம்ஜிஆருக்கு ஒரு ஆசை வருகிறது. உங்களுக்கு தெரியும், நான் அரசியலில் இறங்கலாமா வேண்டாமா என்று கடைசி வரை சூப்பர் ஸ்டார் வைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் எம்ஜிஆருக்கு அந்த ஆசை வந்தவுடன், தான் நேரடியாக இறங்கலாம் என்ற ஆசை வந்தவுடன் மக்கள் தனக்கு வாக்களிப்பார்களா என்கிற சந்தேகம் எம்ஜிஆருக்கு வருகிறது. நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்குகள் கேட்டால் மக்கள் போடுகிறார்கள், எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டால் அந்த மக்கள் அளிப்பார்களா என்கிற சந்தேகம் எம்ஜிஆருக்கு வருகிறது. நேராக வாகினி சூடி அதிபர் நாகிரெட்டியை போய் பார்க்கிறார். ஒரு படம் தயாரிக்க வேண்டும் என்கிறார். என்ன என்கிறார்? நான் சொல்வது மாதிரி கதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன், தொழில்நுட்ப கலைஞர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன், ஆனால் நீங்கள் தயாரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். எல்லாம் செய்ய நீங்களே அந்த படத்தை தயாரிக்க வேண்டியதானே, என்னையே தயாரிக்க சொல்கிறீர்கள் என்று நாகிரெட்டி கேட்கிறார். நான் சொல்கிற செய்தி நாகிரெட்டி படித்திருக்கிற செய்தி. இல்லை இல்லை, நீங்கள் தயாரித்தால்தான் சரியாக இருக்கும் எம்ஜிஆர் சொல்கிறார். அந்த படம் நம் நாடு. எம்ஜிஆரே எல்லாரும் முடிவு செய்கிறார். உரையாடல், சொர்ணம், இசை வெளிச்சை மன்னர், பாடல்கள் வாரி எல்லாம் முடிவு செய்கிறார். வேகமாக அந்த படம் தயாராகிறது. அதில் எழுதுகிறார்கள். அந்த புத்தகத்தில் நான் சொல்லுகிற செய்தி திராவிட இயக்கத்திலும் திரைப்பட உலகம் என்று திருநாவுக்கரசு அவர்கள் எழுதிய புத்தகத்திலே இருக்கிறது. நான் சொல்லுகிற செய்தி அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். அப்படியே இந்த செய்தி அப்படியே இருக்கிறது. அந்த படத்திற்கு மட்டும், நம் நாடு படத்திற்கு மட்டும் அதுவரையிலும் எம்ஜிஆர் படத்திற்கு வராத அளவிற்கு விளம்பரங்கள் வந்தன. அந்த படத்திற்கு மட்டும் அத்துணை கட்டுரைகள் எழுதப்பட்டன. அந்த படத்தில் எம்ஜிஆர் தான் தேர்தலில் ஈடுபடுவது மாதிரியும், தனக்கு எதிராக சிலர் சதி செய்வது மாதிரியும், தான் தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு குப்பத்திற்கு போகின்ற பொழுது மக்கள் தன்னை வரவேற்பது மாதிரியும் காட்சியை அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அமைக்கிறார். படம் ரிலீஸ் ஆகிறது. மேகலா தேர்தலில் ரிலீஸ் ஆகிறது. படம் வெளியாகிறது. எம்ஜிஆர் நாகிரெட்டியிடம் சொன்னாராம், நான் மக்களோடு உட்கார்ந்து படத்தை பார்க்க வேண்டும், நீங்கள் எப்படி மக்களோடு உட்கார்ந்து ஒரு படத்தை பார்க்க முடியும் என்று கேட்டிருக்கிறார். இல்லை,
நான் பார்க்க வேண்டும், தியேட்டரிலே அந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று எம்ஜிஆர் சொல்ல மாலை நேர காட்சி மேகலா தியேட்டரில் யாருக்குமே தெரியாது. எம்ஜிஆர் தியேட்டர் மேனேஜருக்கு மட்டும் தெரியும் என்று நாகிரெட்டி எழுதுகிறார். நாகிரெட்டியில் எம்ஜிஆர் ஒரு காலில் போய் இறங்குகிறார்கள். தியேட்டரில் காட்சிக்காக கதவுகளை எல்லாம் திறந்து வைத்திருப்பார்கள் அல்லவா? ஒரு கதவில் எம்ஜிஆர் சாய்ந்து இருக்கிறார், ஒரு கதவில் நாகிரெட்டி இருக்கிறார். படம் ஓடுகிறது. எம்ஜிஆர் அந்த படத்திலே கவுன்சிலர் தேர்தலில் ஜெயித்து மேயராகி அந்த குப்பத்திற்கு வருகிறார். வருகிற பொழுது வாங்க ஐயா வாத்தியார் ஐயா என்ற பாடம் வருகிறது. மக்கள் தியேட்டரில் விசில் பறக்கிறது, கைதட்டல். அது மட்டுமல்ல, அந்த பாடல் முடிந்தவுடன் ஒன்ஸ் மோர் என்று கேட்டு அத்தனை ரசிகர்களும் தியேட்டரில் குதித்தார்களாம். ஒன்ஸ் மோர் போடாமல் மறுபடியும் அந்த பாட்டை போடாமல் படத்தை போட முடியாது என்கிற நிலை வருகிறது. எம்ஜிஆர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நாகிரெட்டி எம்ஜிஆரை பார்த்தாரா? எம்ஜிஆர் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்து கொண்டிருந்ததாக எழுதுகிறார். நான் எம்ஜிஆரை பார்க்கிறேன், எம்ஜிஆர் கண்களில் ஆனந்த கண்ணீர். ஒன்சுமோர் வாங்கையா வாத்தியார் ஐயா பாட்டிற்கு ஒன்சுமோர் கேட்டவுடன் மக்கள் நம்மை ஆதரிக்கிறார்கள் என்று முடிவிற்கு எம்ஜிஆர் வந்துவிட்டார். நான் எம்ஜிஆரை பார்த்தேன், எம்ஜிஆர் என்னை பார்த்து ரெட்டியை ஆவேசத்தோடு கட்டி பிடித்துக் கொண்டு ரெட்டியாரை நான் ஜெயிச்சிருவேன், ரெட்டியாரை நான் ஜெயிச்சிருவேன். இது சொன்னது 1969. நினைத்து பாருங்கள். ஆக ஒரு எந்த கணக்கிற்கு விடை உண்டு என்பதற்கு இது சொல்கிறது. தன்னால் ஜெயிக்க முடியுமா என்பதை எவ்வளவு புத்திசாலித்தனமாக, எவ்வளவு சாதுரியமாக எம்ஜிஆர் பிரித்திருக்கிறார் அந்த இடத்தில். அதுதான் இது எனக்கு வழிகாட்டுகிறது. எந்த பிரச்சனைக்கும் ஒரு வழி உண்டு என்று இந்த இடத்தில் எனக்கு வழிகாட்டுகிறது. அதுதான் புத்தகங்களை எப்படி வாழ்க்கையை நகர்த்துகிறது என்றால் இப்படித்தான் புத்தகங்களை நம்மை வாழ்க்கையை நகர்த்துகிறது. எதை சொன்னாலும் ஒரு மேடை பேச்சாளராக இருக்கட்டும், எதை சொன்னாலும் எந்த படைப்பாக இருக்கட்டும், எதை சொன்னாலும் சுவையாக சொன்னால் அல்லது சரியாக சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதைத்தான் புத்தகங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. நான் கூட ஒரு கல்வியிலே சொல்லுவேன், புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும். புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு கவியரங்கமாக இருக்கும். என்னை போல கலந்து கொள்வோம். ஒரு கவியரங்கத்திலே நீங்கள் எப்படி சொன்னாலும் ஒரு கலகலப்பாக ஒரு கவியரங்கத்தை நீங்கள் கலகலப்பாக வைத்திருந்தாலும் மக்கள் கவனிப்பார்கள். ஈரோட்டிலே ஒரு கவியரங்கம் வைத்துக் கொள்வோம். ஈரோட்டிலே ஒரு கவியரங்கம் 2005 நடக்கிறது. எங்களுக்கு கவிக்கோ அவர்கள் தலைவர், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தலைவர். தலைப்பு இரவிலே வாங்கினோம். உங்களுக்கு தெரியும், சுதந்திரத்தை பாடி பாடி தீர்த்து விட்டார். சுதந்திரத்தை பாடி பாடி தீர்த்து விட்டார். என்ன பாடுவது மக்கள் ரசிக்கும்படி சுதந்திரத்தை? நான் யோசிக்கிறேன். அது நான் பாடியது இன்று என் நினைவுக்கு வருகிறது. நான் பாடினேன். 2000 பேர் எடுத்தால் உட்கார்ந்துருக்காங்க. ஈரோட்டில் முதல் புத்தக கண்காட்சி. நான் பாடினேன், ஆயுதம் ஏந்தாமல் அகிம்சையில் கிடைத்ததாலோ என்னவோ சுதந்திரத்தை அவரவர் பாணியில் அவரவர் பார்க்கிறார். சுதந்திரத்தை பற்றி அரசு ஊழியர்களின் கருத்து என்ன தெரியுமா? முதல் தேதி கிடைத்திருந்தால் முழுதாய் கிடைத்திருக்கும், 15ஆம் தேதி கிடைத்ததால் தான் பாதியாய் கிடைத்திருக்கிறது. சுதந்திரத்தை பற்றி வழக்கறிஞர் ஒருவர் வாய்திறந்து சொன்னார், 18க்கு மேல் வாங்கியிருந்தால் மேஜராக இருந்திருக்கும், 15இல் வாங்கினால் தான் இன்னும் மைனராகவே இருக்கிறது. மருத்துவர் ஒருவரின் மன கருத்து என்ன தெரியுமா? சுதந்திரம் 8ஆம் மாதத்தில் பிறந்ததால் எடை குறைவாக இருக்கிறது, எதற்கும் சில எக்ஸ்ரேகள் எடுத்து பார்க்கலாம். சுதந்திரத்தை பற்றி என் கணித ஜோதிடர் ஒருவர் சொன்னார், சுதந்திரம் வாங்கிய மாதத்தின் பெயரில் பெஸ்ட் என்று வருவதால் கஷ்டமாக இருக்கிறது, மாதத்தின் பெயரை பெஸ்ட் என்று மாற்றிவிட்டால் அத்தனையும் சரியாக. கவர்ச்சி நடிகை ஒருவர் கருத்து சொன்னார், அதைத்தானே நம்ம ஊரில் அட்டைப்படத்தில் போடுகிறார்கள். கவர்ச்சி நடிகை சொன்னார், 47 வாங்கியதற்கு பதில் சுதந்திரத்தை 27 வாங்கியிருந்தால் இன்னும் கொஞ்சம் இளமையாக இருந்திருக்கும், இருந்தாலும் பரவாயில்லை, இறங்கிலாவது வாங்கினார்கள். யார் இவர்களுக்கு எடுத்துச் சொல்வது? யார் இவர்களுக்கு எடுத்துச் சொல்வது? சுதந்திர நாளில் கொடிகளை குத்துவதற்கு தரப்படுவதை குண்டூசிகள் அல்ல, அவை தேசத்திற்காக நெறிந்த தியாகிகளின் உடல். தடவி பாருங்கள், தடியால் அடிபட்டு தலைமட்டு வீங்கி இருக்கும், தடியால் அடிபட்டு தலைமட்டு வீங்கி இருக்கும். இப்பொழுதெல்லாம் கொடியை ஏற்றவர் நீங்கள், சுதந்திர கொடியை ஏற்றவர் நீங்கள் தலைவர்கள் கூட ஒரு ஆள் வைக்கிறார்கள், கொடி கையிலே இழுப்பதற்கென்று
சொல்லுங்கள் அவர்களுக்கு, இந்த சுதந்திர கொடி பறப்பதற்கு சிறையிலே ஒருவன் செக்கையே இழுத்தார் என்று. சுதந்திர நாளில் கம்பத்தில் ஏறி வரும் கொடிக்கையில் எடுத்து வரும் பூக்களை உச்சிக்கு போனதும் உதிர்த்துவிடும் கொடி தேசத்திற்காக மாண்ட வீரர்களின் மனைவியர் கூந்தல் நினைவிலில் வருவதா? இன்றாயும் தெரிந்து கொள்வோம் இந்தியர்களே, நம் தேசிய கொடி பட்டொலி வீசி பறப்பது திரிக்கப்பட்ட கயிறுகளில் அல்ல, பறிக்கப்பட்ட உயிர்கள். எதற்காக இருந்தால் ஒரு சுதந்திரத்தை பற்றி நீங்கள் தெரிந்த செய்தியை தெரியாத கோணத்தில் இருக்கிற கல்வியை ரசிக்கப்படும். நம்முடைய வள்ளுவர் சிலை வைரம், இப்பொழுது வெளிவிழா கண்டிருக்கிற வள்ளுவர் சிலை வைரம். ஆயிரம் கவிதைகள் இருக்கின்றன. ஞான தந்தை காவிய கவிஞர் வாலி அன்று சொன்னதை இன்றும் மறக்க முடியவில்லை. அந்த சிலை வைரம் என்பதை இப்படி சொல்வார் என்று நிரூபித்தவர் அவர் சொன்னார். அன்று அரங்கத்திலே மேடையில் இருந்த முத்தமிழர்கள் கலைஞரை பார்த்து முதல்வரை பார்த்து சொன்னார், தலைவா, எனக்கு தெரிந்து எல்லோரும் காக முக்காரத்தான் சிறை வைத்திருக்கிறார்கள், நீ ஒருவன் தான் மேக முக்கார சிறை வைத்தவர். சிலை வைரம் என்பதை எப்படி சொல்கிறார் பாருங்கள். தெரிந்த செய்தியை தெரியாத கோணத்தில் சொல்கிற கவிதைகள் அதான் படைப்பு. அப்படிப்பட்ட படைப்புகளை படைக்க வேண்டும் என்றுதான் அதுதான் எங்களுக்கு வழிநடத்துகிறது. ஒருமுறை பாண்டிச்சேரியிலே ஒரு கவிஞர் காவிய கவிஞர் வாலி பாடினார். சாதியில் சமயம் தள்ளி சிக்கியே நோய்வாய்ப்பட்டு பேதியில் கிடந்த மக்கள் பிழைக்கவே மருந்து தந்தோர் ஆதியில் இங்கு இருந்தார். சாதியில் சமயம் தண்ணீர் சிக்கியே நோய்வாய்ப்பட்டு வேதியில் கிடந்த மக்கள் பிழைக்கவே மருந்து தந்தோர் ஆதியில் இங்கு இருந்தார். ஆனால் இவ்வூரின் வீதியில் கிடக்கும் மண்ணை நான் விபூதியா இட்டுக் கொள்வேன் என்று பாடினார். அது பாடி முடிச்சுட்டு கவியரை முடித்து வருகிற பொழுது ஒருவர் கேட்டாரா, இங்கெல்லாம் நல்லா பாடுறீங்களே, இந்த சினிமாவில் மட்டும் அப்படி எழுதிங்க சில பாடல்களை என்று கேட்டிருக்கிறார். அதற்கு அவர் சொன்னாராம், இங்கே நான் வண்ணமொழி பிள்ளைக்கு தாளாட்டும் தாய், அங்கே விட்டெறியும் எலும்புக்கு வாராட்டும் நாய். எந்தப்பா சினிமாவில் ஈடுபடுமோ விலை வருமோ அந்தப்பா எழுதுகிறேன். எந்தப்பா சினிமாவில் ஈடுபடுமோ விலை வருமோ அந்தப்பா எழுதுகிறேன். எந்தப்பா நீ சொல்லும். மோனை முகம் பார்த்து முளைவிட நான் முயற்சித்தார். மோனை முகம் பார்த்து முளைவிட நான் முயற்சித்தார். பானை முகம் பார்த்து என் பத்தினியால் பசித்திருப்பாள். கட்டுக்குள் அகப்படாமல் கற்பனை சிறகடிக்கும் சிட்டு கட்டிகள் சிறிய அப்படியா மெட்டுக்குள் கருத்தரித்து மெல்லவே இடுப்பு நோக புட்டுக்கு தகுந்தவாறு முட்டையிடும் பெட்டை கோழி என்று சொன்னார். அந்த சொன்ன விதம் கூட அதுதான். எதையும் நீங்கள் சொல்லுகின்ற விதம் இருக்கிறதே அதுதான். புத்தகங்கள் கலைஞர் 1969 நான் ரெண்டு செய்தியோடு முடித்துக் கொள்கிறேன். 1969 கும்பகோணத்திலே ஒரு கவிஞர்கள் வேளாண்மை மாநாடு அமைச்சராக இருக்கிற முத்தமிழர்கள் கலைஞர் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்கிறார். அவர் பாடிய ஒரு கவிதை, இப்படியெல்லாம் வார்த்தைகளை வளைக்க முடியுமா என்று என் போன்ற கவிதைகளுக்கு கற்றுத்தருகிறது. டெல்டா மாவட்டத்தில் ஓடுகிற ஆறுகளை வைத்துக்கொண்டு நிறைய மேடையில் நிறைய சொல்லி பாருங்கள் கேட்கலாம். நினைத்து பாருங்கள், இப்படியெல்லாம் அதில் ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறது. எவ்வளவு சிந்தித்து எழுத வேண்டும். அவர் எழுதுவார், குடம்பு வெட்டி, அதாவது இந்த கவிதைகளை இடையில் ஆரம்பிக்கும். குடம்பு வெட்டி காவிரி பெண் ஆளுகின்ற காட்சி கண்டு காதல் கொள்ளிடம் இதுதான் என்று. குடம்பு வெட்டி குடம்பு வெட்டி காவிரி பெண் ஆளுகின்ற காட்சி கண்டு காதல் கொள்ளிடம் இதுதான் என்று வீர சோழன் வருகின்றான் ஓடம்போக்கி என்மேல் வைகை என்று வளைக்கின்றான் உட்பல் மணிமுத்தா என நெடுகின்றான். காவிரியோ கஞ்சி விட்டு என் மதுரையார் வருகின்றார், என் மண்ணியார் வருகின்றார், மறைந்திடுது அத்தான் என்கின்றார். வரட்டுமே மண்ணியார் நம் காதலுக்கு அவள் என்ன கல்லணையா? வரட்டுமே மண்ணியார் நம் காதலுக்கு அவள் என்ன கல்லணையா? பாவினி நாமினி காதலர்கள் பிறருக்கு சொல்லிவிடு. காதல் அக்னி ஆகுமோ கண்ணே அருகில் வந்துவிடு. அவளோ யாரும் நம்மீது தப்பெண்ணார், யாரும் நம்மீது தப்பெண்ணார். நம் காதல் பிடிக்க வெண்ணார்,
பிறர் வெட்டார் நம் உறவிலும் அத்தான் வெட்கம் என தடுத்து வென்றார். வீர சோழன் நிறைநிலைத்து கொண்டவாறு பாலாறு முன்னே பருகிடலாம் என்றார். மஞ்சள் புக நதியாடும் மடி மீது சாய்ந்தபடி மனம் எப்போது அத்தான் என கேட்டால் பெரியாறு தலைமையிலே பெரிதாக நடக்குகின்றார். பெரியாறு தலைமையிலே பெரிதாக நடக்குகின்றார். இங்கு நினைத்து பாருங்கள், ஒரு டெல்டா பகுதியிலே ஓடிக்கொண்டிருக்கிற ஆறுகளை எல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு காலத்தில் எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த கல்வியை படிக்கின்ற பொழுது என் போன்ற படைப்பாளிகளுக்கு நாம் எழுத முடியுமா என்கிற எண்ணம். ஆனால் இப்படிப்பட்ட வாசிப்பிற்கு இடையில் தான் ஒரு படைப்பாளி ஒரு படைப்பை பார்க்கும் பொழுது அப்படித்தான் இருக்கிறது. அதான் உண்மை. இதெல்லாம் காவிய கவிஞர் வாலி சொல்லுவார், ஒரு படைப்பு என்பது இன்னொரு படைப்பை நோக்கி நம்ம இழுத்து செல்ல வேண்டும். இந்த படைப்பை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு நாள் எழுத முடியுமா? தாம்பரத்தில் இருந்து கடற்கரை வரை உள்ள ரயில் நிலையம், தாம்பரத்திலிருந்து கடற்கரை வரை உள்ள ரயில் நிலையம், அதை வைத்துக் கொண்டு நான் ஒரு காலத்தில் எழுது. அதற்கு உதாரணம் இந்த பாடம். இதை பார்க்கும் பொழுது நம்மால் எழுத முடியுமா என்கிற எண்ணம் வரும். தாம்பரத்தில் ஏறினேன் யாருங்கள் சானட்டோரியத்தில் சங்கிலி சிரிப்பால் என் இதய ஓட்டத்தை இப்படி நிறுத்தியவர். ஒரு வார்த்தை விளையாட்டு. அவரெல்லாம் நவீன கவிஞர்கள், நவீன படைப்பாளி. நாங்கள் திராவிட வடிவ கவிதைகளை தருகிறோம். இது ஒரு மாதிரி வார்த்தை விளையாட்டு. இதற்காக நல்ல கவிதைகள் அது வேறு. அதாவது பொழுது அது நம்ம திரும்ப எதுவுமே தெரிந்த செய்தி, நம்மளோட தெரிந்த செய்தி தெரியாத கோணத்தில் சொல்கிற கவிதை ஜெயிக்கும். அப்படித்தான் எங்களுக்கு நாங்கள் மேற்காவும் எங்களுக்கு வைரமுத்துவும் அப்துல் ரஹ்மான் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். ஒரு மூங்கில் காட்டையே அழைத்து ஒரே ஒரு பொருளாதாரம் செய்தி ஊதும் போதுதான் தெரிந்தது அது ஊமையில். மேத்தாவுடைய கவிதைகள் நீங்கள் வழிநடத்தி இருக்கின்றன. ஒரு பெண் பேசவே இல்லை என்பது எப்படி சொல்ல முடியும்? என் இதய தோட்டத்தில் எத்தனையோ ரோஜாக்களை பயிரிட்டேன், உன்னை அழைத்து நீ அறிவாளோடு வந்த பிறகு அறுவடை செய்ய உன்னை அழைத்து நீ அறிவாளோடு வந்த பிறகுதான் என் தவறு எனக்கு புரிந்தது. மௌனம் என்னதான் மொழிகளிலேயே சிறந்த மொழி என்றாலும் இன்னொரு மொழியை தெரிந்து வைத்துக் கொள்வது என்னவே குற்றம். பேசு பேசு. ஒரு ஜோடி சிறகுகள் வேண்டும் என்று கேட்டேன், இணைந்து உன்னோடு பறப்பதற்கு அல்ல, தொலை தூரம் போய் உன்னை மறப்பது. அந்த கவிதை அந்த கவிதை பார்வைகள் வேறுபடும் இல்லையா? இப்ப இன்னைக்கு நேற்று நம்முடைய தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிற பாரதிதாசன் விருதை பொருள் செல்வகணபதி கிடைத்திருக்கு. ஒரு அற்புதமான கல்வி. நான் கூட நினைப்பேன், தாஜ்மஹாலை ஒவ்வொருவரும் விதவிதமாக பார்த்திருக்கிறார்கள். தாஜ்மஹால் கவிஞர் வைரமுத்து தாஜ்மஹாலை பார்த்தார். வாசாதலி நாம் கட்டப்போகும் காதல் மாளிகைக்கு இந்த பணிந்து தாஜ்மஹால் ஒரு படிக்கலாகுமா என்று பரிசீலிக்கலாம். தாஜ்மஹாலையே படிக்கலாகுமாறு மாறிக்கிட்டேன்னு அவர் சொல்றார். அது அவர் பார்வை. ஒரு ஏழை கம்யூனிஸ்ட் கவிஞன் பார்க்கிறான். அவன் சொல்கிறான், அன்பே இனி நாம் தாஜ்மஹாலை சந்தித்துக் கொள்ள வேண்டாம். இங்கே ஒரு பணக்கார மன்னன் ஏழைகளின் காதலை ஏளனப்படுத்தி இருக்கிறார். அதே தாஜ்மஹாலை பொன் செல்வகணபதி பார்த்தார். அவர் என்ன தெரியுமா? அன்பே இன்னொரு தாஜ்மஹால் கட்ட நான் தயார், நீ எப்போது சாக தயார். அந்த பார்வைகள் வேறுபடுகின்ற பொழுது அதுதான் உன்னை நான் வாசிக்கின்ற பொழுது நான் இதிலிருந்து எப்படி வேறுபடுகிறேன், இது எனக்கு சொல்லித் தருகிறது. திரும்ப திரும்ப அதை பற்றி யோசிக்கின்ற பொழுது என்னுடைய தொட்டிலோசை என்கிற புத்தகம் அம்மாவை பற்றி, அம்மானா நான் சொல்வது தாயை பற்றி. தமிழ்நாட்டில் அம்மா என்னாலும் விளக்கம் சொல்ல வேண்டிய நிலைமைகள் இருக்கிறது. தாயை பற்றிய கவிதைகள் சென்ற 21ஆம் ஆண்டு வெளிவந்த மிகச்சிறந்த நூலாக அதை தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுத்தது. எங்கு சென்றாலும் அதற்கு பரிசு கிடைக்கிறது. காரணம் எழுதியது நான் என்பதால் அல்ல, அது அம்மாவை பற்றிய கவிதை என்பதால். திரும்ப திரும்ப அது எனக்கு சொல்லி ஒரு கவிதை எப்படி எழுத வேண்டும் என்று இவர்கள் தான் சொல்லி தந்திருக்கிறார்கள். வாலி சொல்லி நான் அடிக்கடி சொல்றேன், என்னை பாதி கவிஞனாக்கியது கலைஞர், மீதி கவிஞாக்கியது மேத்தாம வைரமுத்து. அவர்கள் தான் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு படைப்பாளருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பது அந்த வாசிப்பிலிருந்து எனக்கு கிடைக்கிறது. அந்த கவிதையிலே அம்மாவை பற்றி நான் பிறந்த உடனே குழந்தைகளுக்கு எல்லாரும் புத்தகம் கொடுப்பாங்க. அதை வைத்துக்கொண்டு ஒரு கவிதை எழுத வேண்டும். யோசிக்கிறேன். அதிலும் அம்மாவை பற்றி எழுத வேண்டும் என்று நேரமே கிடைக்கவில்லை. பேச மீட்டிங் போயிட்டே இருக்கிறோம். நல்ல வேலை, இறைவன் அருளால் கொரோனா வந்தது. ஒரு 14 நாள் தனிமையை. உண்மையிலேயே கொரோனா காலத்தில் கிடைத்த மரியாதை எந்த காலத்திலும் கிடைக்கும். யார் வந்தாலும் 10 அடி தள்ளி நின்று மரியாதையா பேசுவாங்க. பக்கத்துல வரணும். வீட்டில் அதை வாங்கிப்பாங்க, இதை வாங்கிப்பாங்க. எந்த வேலையும் கிடையாது. 1 மணி ஆனா போதும், சாப்பிட பசிக்குது, மேலே வந்துருக்கோம், ஐயோ நீங்க வந்துடாதீங்க, தேடி வரும். அவ்வளவு மரியாதை. தனிமை. அதுல ஒரு 60 கவிஞர் அம்மாவை பற்றி எழுத முடியும். அம்மாவை யோசிக்கிறோம், திரும்ப திரும்ப யோசிக்கிறோம். மற்ற எல்லோரும் நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அம்மா போடுறாங்க, என்ன வித்தியாசம்?
எல்லோரும் எனக்கு என் வயிற்றில் உணவிடுகிறார்கள், அம்மா நீதான் எனக்கும் உன் வயிற்றில் உணவிட்டவள். எல்லோரும் எனக்கு என் வயிற்றில் உணவிடுகிறார்கள், அம்மா நீ மட்டும்தான் எனக்கும் உன் வயிற்றில் உணவிட்டவள். அதான் உண்மை. இறைவன் கூட ஏமாந்து விடுகிறான், இறைவன் கூட ஏமாந்து விடுகிறான். அம்மா உன்னை படைப்பதாய் நினைத்துக் கொண்டு தன்னை படைத்து விட்டான். இறைவன் கூட ஏமாந்து விடுகிறான். பிறந்ததும் என் பிஞ்சு பாதங்களை முத்தமிட்டாயே, பிறந்ததும் என் பிஞ்சு பாதங்களை முத்தமிட்டாயே, அப்போதுதான் நீங்கியது கர்ப்பத்தில் உன்னை உதைத்த என் கால்களின் பாவம். அப்போதுதான் நீங்கியது கர்ப்பத்தில் உன்னை உதைத்த என் கால்களின் பாவம். அன்று கர்ப்பத்தில் நான் பட்டினி கிடக்க கூடாது என்பதற்காக நீ உண்பாய். கர்ப்பத்தில் நான் பட்டினி கிடக்க கூடாது என்பதற்காக நீ உண்பாய். வறுமையில் நான் உண்ண வேண்டும் என்பதற்காக நீ பட்டினி கிடப்பாய். அதுதான் பஞ்சபூதமாய் பார்க்கலாம். அம்மா அம்மாவை மட்டும்தான் பார்க்க முடியும். அம்மா நீ நிலம். அதற்கு அணிந்துரை எழுதிய கவிப்பேரரசு வைரமுத்து தனக்கு பிடித்த கவிதை எழுதி குறிப்பிட்டிருந்தார் இந்த புத்தகத்திலே. அம்மா நீ நிலம், என்னை சுமந்ததா. நீ நீர், உன்னில் நான் மிதந்ததால். நீ காற்று, உன் மூலம் நான் சுவாசித்ததால். நீ நெருப்பு, முதலாய் எனக்கு வெளிச்சத்தை காட்டுகிறாய். அம்மா நீ ஆகாயம், என்னை கவனித்துக் கொண்டே இருப்பதால். பஞ்சபூதமாய் பார்க்கலாம். அது ஒரு கவிதை எப்படி எழுத வேண்டும் என்பதை நான் என்னுடைய வாசிப்பு தான் எனக்கு சொல்லித் தருகிறது. அதுதான் ஒரு வார்த்தை விளையாட்டு எப்படி விளையாட வேண்டும். நம்முடைய காவிய கவிஞர் வாரி அவர்களோடு ஒரு 8 ஆண்டுகள் பயணித்த அனுபவம், 8 ஆண்டுகள் அவரோடு இருந்த அனுபவம். ஒரு வார்த்தையை அந்த அவரை போல வளைப்பதை பார்க்கவே முடியாது. எப்படி வளைக்க வேண்டும் வார்த்தை என்பதை அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் தெரிந்த செய்திகள் நிறைய இருக்கும் அவரை பற்றி. இதே மாதிரி மேடையிலே நானும் இருக்கிறேன். ஆச்சரியம், அவர் இருக்கிறார் அந்த மேடையிலே. பக்கத்தில் நடிகர் விவேக் அமர்ந்திருக்கிறார். என்னை வாரி பேசியெல்லாம் வா, எப்பொழுதுமே கவிஞர் வந்து பேசினா ஒருத்தவர்களுக்கு தெரியும். எழுத்து வருகிறார், பேசி தட்டிவிட்டது, தடுமாறி விட்டார். பக்கத்தில் இருந்த மூத்த வழக்கறிஞர் காந்தி அவர் பிடித்துக் கொள்கிறார். இதெல்லாம் வேகமாக நடக்குது. அவர் நடக்கிறாரு, வந்து அவர் ஐயா சரபதி பார்த்து எடுத்து நடக்கிறாரு. டக்குன்னு தட்டுது. நம்ம தேவேந்திர மூவி சார் இருக்கிற இடத்துல வந்து நடிகர் விவேக் இருக்கிறாரு. பக்கத்தில் காந்தி இருக்கிறாரு. காந்தி டக்குன்னு வாலி கையை பிடிச்சிக்கிறாரு. வாலி தடுமாறோன்னு விவேக் சிரிக்கிறாரு. காந்தி கையை பிடிக்கிறார், விவேக் சிரிக்கிறார். உடனே வாலி சொல்றார், என்னையா சிரிக்கிற? நான் காந்தியோட தான் வர்றேன், பிராந்தியோட வரல. ஒரு 2 நொடி கூட இருக்காது, 2 நொடி கூட இருக்காது. அந்த வார்த்தை விளையாட்டு அது எப்படி சொல்ல வேண்டும். அதான் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டில் பாம்பு வந்துச்சு பின்வாசல்ல. ஓடி வந்து சுவாமிநாதன் சொல்றாரு, ஐயா பாம்பு வந்துருச்சுயா, பாம்பு வந்துருச்சு. படம் எடுக்குங்களா ஐயா, அதான் பாட்டு கேட்டு வந்துருக்கீங்க. படம் எடுக்குங்களா, பாட்டு கேட்டு வந்துருக்கு பாம்பு. அந்த எதையுமே நகைச்சுவை. கவியரசர் சொல்லுவார், வாலியோடு இருந்தால் நீ பொருள் அவ்வளவு நேரம் போறதே தெரியாது, அவ்வளவு கலகலப்பாக இருக்கும். நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அவரை பற்றி தெரியாத பேசுகிற மாதிரி. எதற்காக என்றால் ஒரு வார்த்தையை எப்படி வளைக்க வேண்டும் என்று சொல்லித் தந்தார். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு முடித்து விடுகிறேன். ஒரு திரைப்படம் நடிகர் விஜய் நடித்த கலைஞர் என்று படம் நினைக்கிறேன். அந்த படத்தினுடைய பேர் சித்திக்கு டைரக்டர் சித்திக் அவர்கள் அதை இயக்கியிருந்தார். வித்யாசாகர் இசை. அதிலே எனக்கு ஒரு பாடல். இதை வித்யாசாகர் தான் பிரிவம் சந்திப்பு படத்திலே அறிமுகப்படுத்தியிருந்தார். நான் ஒரு 25 பாடல் வரை எழுதியிருக்கிறேன். அந்த படத்திலே ஒரு பாடல், ஒரு டூயட் சாங். அது விஜயும் அர்ஜுன் நடித்திருப்பாங்க நினைக்கிற அந்த படத்தில். சாரல் காற்றா, சந்தன காற்றா, தீவி தீவி தூண்டும் பார்வை, தென்றல் காற்றா என்று பல்லவி எழுதி பாட்டு ரெக்கார்ட் ஆகிடுச்சு. வித்யாசாகர் அமெரிக்கா போயிட்டார். சித்திக்கு ஒரு நாள் கூப்பிட்டு, எனக்கு பல்லவியை மாற்றணும், காதலை வந்து நீங்கள் காற்று வச்சு வேண்டாம், நேரடியாக காதலை சொல்கிற மாதிரி பல்லவி வேணும்னு இயக்குனர் சித்தி சமீபத்திலே மறைந்தார். அவர் மலையாள இயக்குனர். அவர் கேட்டார். சரின்னு சொல்லி ஒரு 2-3 நாட்கள் நான் சித்திக்கு மாற்றி மாற்றி எழுதி காண்பிக்கிறேன். வித்யாசாகர் இல்லை, அமெரிக்கா போயிருக்கிறார். இவருக்கு பிடிக்கவே இல்லை சித்திக்கு. ஒரு நாள் வீட்டில் உட்கார்ந்து பாடல் எழுதி கொண்டிருக்கிறேன். இரவு 9 மணிக்கு நான் பாட்டை கொடுக்க வேண்டும். கவிஞர் வாலி எனக்கு தொலைபேசுகிறார். எங்கேயா இருக்க? ஐயா வீட்டில் இருக்கையா, நீ கொஞ்சம் கிளம்பி வாயா, அவங்க மேட்டர் பேசணும். இல்லையா நான் ஒரு வேலையாக இருக்கேன். ஓஹோ வேலையாக இருக்கா, சரி. நான் அலுவலக வேலையாக, நான் அலுவலகத்தில் அரசாங்கத்தில் இருப்பதால் ஏதோ அலுவலக வேலையை நினைத்துக் கொண்டு ஒரு தொலைபேசியை வைத்து விடுகிறார். ஒரு 15 நிமிடம் கழித்து மறுபடியும் லைனில் வந்தார். வேலையில் இருக்கேன்னு சொன்னால் என்னையா வேலைன்னு? இல்லையா ஒரு பாட்டு எழுதிட்டு இருக்கேன். ஏயா பாட்டு எழுதுறதுலாம் ஒரு வேலையா என்றார். ஐயா
10,000 பாட்டுக்கு மேலே நீங்கள் எழுதிருக்கீங்க, உங்களுக்கு அது வேலை இல்லை. நான் ஒரு பாட்டுக்கு 3 நாளாக பின்னி பார்க்குற ஒன்று நடக்க மாட்டேங்கிறது. என்ன படத்தை சொன்னார், ஒன்று பண்ணு, நீங்கள் இந்த டியூன் கேசட் எல்லாம் எடுத்து வீட்டுக்கு வாயாங்க. உடனே வாக்மேன் எடுத்துக்கொண்டு அந்த டியூனை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனேன். அவரோடு பேசிக் கொடுத்தேன். ஒரு முக்கியமான விஷயத்தை பேசினார். இரவு 8 மணிக்கு உணவருந்த போய் விடுவார். எது எப்படி ஆனாலும் 8 மணிக்கு அவர் வீட்டில் பெரும்பாலும் 4 படகு பாருன்னு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு மணி நேரம் ஆகிடுச்சு. ஐயா எரியா என்ன அவசரம், 1 மணி நேரம் இருக்குல்ல உட்காரியா இது சொல்லி 8 மணிக்கு சாப்பிட்டு 8:30 மணிக்கு வந்து உட்கார்ந்தோம். 8:30 மணிக்கு உட்கார்ந்துட்டு ஐயா என்னையா யோ 1/2 மணி நேரம் இருக்காயா என்னையா அவரு பாட்டுயா சரி கொடு என்று அந்த வாக்மேனுடைய ஒரு முனை வாரியின் காது, மறுமுனை என்னுடைய காது. பெரிய பாக்கியமாக நினைத்து பார்க்கிறேன். அந்த பாட்டு போகுது. சாரல் காற்றா, சந்தன காற்றா, தீண்டி தீண்டி தூண்டும் பார்வை செந்தல் காற்றா, வாடகை காற்றா, அப்படி போகுது. நல்லா தானே இருக்கு. இதேயா மாத்திருக்கிறாரு. இல்லையா காதலை நேரடியாக சொல்லணுமா, நேரடியானா சித்திக்குன்னு சொல்லணுமாமா என்கிறார். அவருக்கே முடிக்கிறது. இல்லையா காதல் நேரடியாக வந்துடணுமா. ஓஹோ தானா தானா ஆமாம் எப்பயும் அதான் இல்லையா யோ எழுதியா அதுதான் எழுது. தானா 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 காதல் தானா எண்ணெயில் தூரும் சாரல் போல காதல் நீதானா, தானா தானா காற்றை போல எண்ணெயில் போதும் காதல் நீதானா. மிக எளிமையான, அதாவது தூரல் போல எண்ணெயில் போதும் சாரல் நீதானா, காற்றை போல எண்ணெயில் போதும் சாரல் காதல் நீதானா. ரொம்ப எளிமையாக முடிச்சுட்டு அவ்வளோ இதாங்க நேரடியாக சொல்லுதுண்ணா என்று சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்து வித்யா சாருக்கு ஃபோன் பண்ணேன். ரொம்ப பிரமாதமான பள்ளிவித்தியை தான், இதைத்தான் எடுப்பாங்க, ரொம்ப அருமையாக இருக்கேன். எப்படி அருமையாக இல்லாமல் இருக்கும், 10,000 பாட்டு எழுதினால்தான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிக்கிறேன், வாரி எழுந்த பள்ளி நான் அவர் வீட்டில் இருக்கேன் என்று சொன்னேன். எதற்காக சொல்லியிருந்தால் அப்போ கூட வாரி சொன்னார், நான் யார் பாட்டையும் திருத்த மாட்டாயா. போன வாரம் தான் மன்மதன் படத்தில் எல்லா பாட்டையும் எழுதிட்டு கமல் வந்தான். அவர் அவனின்னு பேசுவார். வந்தா நீ யாரும் மேலே உட்காந்துருக்க, கமல் கீழே தான் உட்காந்தாரு. உட்காந்து என்னை காமிச்சாரு. எல்லா பாட்டும் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டேன். யாருடைய பாட்டு திருத்த மாட்டேன். ஒரே ஒரு இயக்குனர் பாட்டு, அது ஒரு ஏகியம் படம். நான் முழுக்க திருத்தணும்னாங்க, டபுள் பேமெண்ட் கொடுத்தாங்க. அவர் பாட்டை மட்டும் திருத்தி கொடுத்தேன். இது வரைக்கும் வேறு யார் பாட்டும் திருத்தலை. உன் பாட்டை கொடுத்துருக்கேன், பேமெண்ட் கரெக்டாக வந்துடணும், மறந்துடாங்க. எதற்காக சொல்லுவேன்னா, நான் 3 நாட்களாக ஒரு போராடிய விஷயத்தை ஒரு 3 நிமிடங்கள் ஆக எப்படி தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது இதுதான் எங்களுக்கு வழிகாட்டு. இதுதான் வாழ்க்கையை நாம் எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு வார்த்தை வங்கியாக தன்னை ஒரு பாடலாசிரியர் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வாதி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இப்படித்தான் வாசிப்பு நம்மை வழிநடத்தும். அதனால்தான் அத்துணை பேர் எந்த வேலையாக இருந்தாலும் வாசியுங்கள் என்று அவர்கள் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லி உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதற்காக இன்று எனக்கு வாய்ப்பை கொடுத்த பபாசி அமைப்பிற்கும் அமர்ந்து கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.